இந்த கள்ளத்தொடர்பு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய எதிர்பாலினத்தோட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகிறதையோ புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவும் வச்சுக்கிறதையோ நீங்கள் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளாக இந்த வண்டி வாங்கணும் ஆசைப்பட்டுட்ருக்கேன், அது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பழைய வண்டி போட்டுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது வீடு வாங்கணும் மென வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் 12ல் வர்றதுனால இந்த விரயம்னு சொல்லிட்டு வந்து பெரியவங்களுக்கு தான் நடக்கும். குழந்தைங்களுக்கான விரயம்ன்றது வந்து தேவையில்லாமல் யாராவது வந்து உங்ககிட்ட பேசும்போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி விரயம்ன்றதுனால சுப விரயமாக மாற்றிக்கோங்க. அதாவது குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் வந்து அதிகமாக நடக்கும், அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. வீட்டில் வந்து கல்யாணம் ஆகவே இல்லை, இது வரைக்கும் திருமணமே ஆகாத இருக்கிறான் அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் கைகூடும். அதே மாதிரி வளகாப்பு பண்ணுறதுக்கான யோகம் வந்து உங்களுக்கு அமையுது.